வெல்கம் டு ஆச்சி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாப்பிளை சம்பா அரிசி மாவு வச்சு இனிப்பு குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு வழக்கு மாப்பிளை சம்பா அரிசி மாவு, இதை வந்து சிகப்பரிசி மாவுன்னு சொல்லுவாங்க. இது கிராம் கணக்குக்கு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு வெல்லம் பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் இட்லி மாவு, 3லேருந்து 4 ஸ்பூன் துருவின தேங்காய், ஏலக்காய் தூள் வேணும்னா எடுத்துக்கோங்க. நான் ஏலக்காய் தூள் சேர்க்கலை. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் வெல்லம் சேர்த்துடலாம். 3 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் வடிகட்டி எடுத்தாச்சு. இது கூட நம்ம வச்சுருக்க மாப்பிளை சம்பா அரிசி மாவை உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டியே இல்லாமல் கரைச்சி விட்டுறலாம். கட்டியே இல்லாமல் கரைச்சி விட்டாச்சு. இது கூட இட்லி மாவு சேர்த்து கலந்து விட்டுறலாம். மாவு பணியாரத்துக்கு கரைச்சி ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப திக்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இது ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு பணியாரம் ஊற்றிடலாம். குழி பணியாரம் ஊற்றிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு பக்கம் வேகட்டும். திருப்பி விட்டுறலாம். இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். இனிப்பு குழிப்பணியாரம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.